ஹாய் ஆல், வெல்கம் டு ராடிஸ் டேஸ்டி டேபிள். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நெத்திலி கருவாடு வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை தின் ஸ்லைஸ்டாக வந்து நீங்கள் அதை சாப் பண்ணிக்கணும். நான் தக்காளியை நான் பியூரி மாதிரி போட போகிறேன். பியூரி மாதிரினா கொஞ்சமாக, ரொம்ப பியூரியாக இல்லாமல் சாப் பண்ணி நான் சாப்பரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தொக்குக்கு நீங்கள் இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ரெடி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். பூண்டை உரித்து வச்சுருந்த பூண்டை கொஞ்சமாக ஒன்றும் அதிகமாக நச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா நம்ம வதக்கி கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அதோட டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, சாப்பரில் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அதை மூடி போட்டு வேக வைங்க. அந்த டைமில் நம்ம கருவாடை கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுங்க. நிறைய மண் இருக்கும், ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளார எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, சீரகத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல மசாலாத்தூள், அதாவது குழம்பு மிளகாய் பொடி, அதை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். கருவாடு தொக்குக்கு மெயினே நல்லா எண்ணெயில் வதக்கிறது தான். நல்லா அந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகணும். வெங்காயம், தக்காளி அந்த எந்த அளவுக்கு பைண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு உங்களோட கருவாடு தொக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதையுமே நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கருவாடை ஆட் பண்ணணும். கருவாடை ஆட் பண்ணதுமே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், சூப்பரான ஸ்மெல் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கருவாடு தொக்கு ரெடி. சூப்பராக வீடே மணக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஷுவராக கிட்ஸ்லேருந்து எல்லாருமே விரும்புவாங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.